கன்னி ராசிக்கு இந்த குருவின் அதிசார பலன்கள் அப்படிங்கிறது மிக அமோகமாக இருக்க போகுதுங்க. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கான உங்களுக்கான ஒரு முக்கிய பதிவாக இருக்க போகுது. உங்க லைஃபே இப்போ ஒரு டிரான்சிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. அது படுகுழியிலிருந்து ஏற்றத்தை நோக்கி இருக்கலாம். அல்லது ஏற்றத்திலிருந்து எந்தெந்த இடங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதாக இருக்கலாம். அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பேசப் போறோம். ஏன்னா, உங்களுக்கு இப்ப அடுத்து 2026 புத்தாண்டை நம்ம நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, இப்ப சொச்சம் இருக்கக்கூடிய நாட்கள், புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த முதல் 3 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இதுல குரு அ ஏற்கனவே அதிசாரமாகி, இப்போ ஒரு பலன் தந்துகிட்டு இருக்காரு. சனி வக்ரம் அடைஞ்சு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இது 2026ல என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன உருவாக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெளிவாக இந்த பகுதியில புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதுல என்ன விதமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? எதுல கவனமாக இருக்கணும்ங்கிறத பத்தியெல்லாம் நான் சொல்லப் போறேன். வாழ்நாள் முழுமைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகளையும் நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். முக்கியமாக நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இலவச எண்கணித பலன்கள் நான் உங்களுக்கு தருவதாக இருக்கிறேன். எண்கணித பலன்கள் அப்படின்னா நியூமராலஜி. ஸோ உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் சார் லைஃப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். அது பொது பலன்களே. உங்க பிறந்த தேதிக்கும், உங்க கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா? உங்க பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் வியாபார பெயர் சரியா அமைஞ்சிருக்கா? அப்படி அமையலன்னா என்ன செய்தால் உங்க லைஃப் மேன்மை அடையும்? சிரமத்திலிருந்து வெற்றி அடையும்? கடனிலிருந்து செல்வம் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். வாங்க இப்ப பகுதிக்குள்ளார போலாம். கன்னி ராசிக்கு இந்த குருவின் அதிசார பலன்கள் அப்படிங்கிறது மிக அமோகமாக இருக்க போகுதுங்க. இது ஒரு டீசர் தான். நவம்பர் 28 தொடங்கி டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டம். ஒரு ட்ரெய்லர் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறாருன்னு வச்சுக்கோமே. இது 2026ல் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு இது கன்டின்யூ ஆகப்போகுது. நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம் கன்டின்யூ ஆகப்போகுது. அதே சமயத்தில சனியுடைய பொசிஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தா 7ஆம் வீட்ல இருக்காரு. அதுவும் உங்களுக்கு மிகுந்த நல்ல வீடுன்னு சொல்வதற்கு இல்லன்னாலும், கெடுதலான பலன்களும் உங்களுக்கு கிடைத்து விடாதபடிக்கு குருவுடைய அற்புதமான அந்த லாபஸ்தான வீடுங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை குடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு திருமணமே அமையல. ஆனா சொத்து பத்து இருக்கு. கையில காசு வருது. அப்ப நெறைய நகை செய்றீங்க, அல்லது நெறைய சொத்து பத்துக்களை காண்பிக்கிறீங்கங்கும்போது, உங்களுக்கு அந்த சம்பந்தம் முடியும் இல்லையா? அது மாதிரியான ஒரு சூழ்நிலைய குரு உருவாக்கி தரப்போகிறார். சனி ஒரு சில முட்டுக்கட்டைகள் போட்டாலுமே, எதையுமே அவரு மறுக்க போறதில்ல. உங்களுக்கு குடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கலாம் போறது கிடையாது. அவர் வக்ர நிவர்த்தி வேற அடைஞ்சிருக்காரு. இதற்கு முன்னாடி வக்ர நிலையில இருந்தாரு. இப்ப நவம்பர் 28க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு, உங்களுக்கு நல்ல பலன்களே அவர் தரப்போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேல, இந்த காலகட்டத்தில நீங்க எந்த அளவுக்கு திடமான ஒரு முயற்சியோட இருக்கீங்களோ, அதற்குரிய வெற்றிகளையும் கண்டிப்பாக நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். ஏன்னா 2026ல ஏப்ரலுக்கு பிறகு இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆயிட்டே இருக்கும். அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். சனிங்கிறது 2 1/2 வருட கால பயிற்சி பலன்களை தரக்கூடியது. ஸோ இந்த வக்ர நிவர்த்திங்கிறது இப்ப இந்த வருஷம் 2025 எண்டுக்குள்ளாரே நிகழ்ந்துருது. அது உங்களுக்கு 2026லும் கன்டின்யூ ஆயிட்டே இருக்க போகுது. ஸோ இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு சில தடைகள், தாமதங்கள், கால தாமதங்கள் அப்படிங்கிறது இருப்பதாக நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், அதை பற்றி பெரிதாக குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதை அப்படியே அசட்ட செஞ்சுட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு. இந்த கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும். அதிலயும் குரு தான் உங்களுக்கு இந்த 2025 கடைசி பகுதியின் நாயகரும், 2026னுடைய கதாநாயகரும் உங்களுக்கு குரு தான். ஏன்னா, யாருக்கெல்லாம் குரு அந்த லாபஸ்தானத்தில வருதோ, அவங்களுக்கு பரிபூரண குருவின் அருள் மட்டுமல்ல,
நீங்கள் வேண்டியது, விரும்பியது கிடைக்கும். அது முக்தியாக கூட இருக்கலாம். அல்லது காசு பணமாக இருக்கலாம். அல்லது மன நிம்மதியாக இருக்கலாம். நீங்க எது கேட்கிறீங்களோ, அதை குரு வந்து லாபமாக உங்களுக்கு கொடுப்பார். வெறும் காசு பணத்துக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு தந்து கொண்டு வந்து குடுக்கப் போகிறார் அப்படிங்கிற மாரி எடுத்துக்காதீங்க. நீங்கள் விரும்பியதை சென்றடையக்கூடிய, பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதியாக இந்த ஒரு அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் அப்படிங்கிறது அமையுது. எந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கேனும் ஜாமீன் கையெழுத்து போடுவது. அதே மாதிரி யாருக்காவது நீங்க போய் உதவி செய்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு, நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய நகையெல்லாம் அடமானம் வச்சு பணம் தருவது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய சிரம காலத்திற்கு எந்த வகையிலயும் கை கொடுக்கப் போவது கிடையாது. அந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்தால் போதுமானது. இப்ப இந்த குருவின் அதிசாரமாகட்டும், சனியின் வக்ர நிவர்த்தியாகட்டும், அடுத்து வரக்கூடிய 2026 ஆகட்டும், உங்களுக்கு மிகவும் பாசிட்டிவாக தான் அமையுது. கன்னிக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதன். புதன்னாலே அறிவுக்கான கிரகம். உங்களுடைய அறிவை தூண்டப் போகிறார் இந்த காலகட்டத்தில். உங்களுடைய அறிவினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியானதாகவும், உங்களுக்கு வெற்றியை தேடித் தருவதாகவும் அமையப் போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்றேன். இப்ப இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த பலன்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் வரைக்கும் உங்க லைஃப் எப்படி போகப் போகுதுங்கிற ஒரு பேட்டர்ன காமிச்சுச்சு இல்லையா? இது தவிர உங்களோட லைஃப் லாங்குக்குமே எனக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது சார். கடன்கள் இருக்கக்கூடாது. என் லைஃப் வந்து என்ன யோகங்கள் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாலுமே கூட, அது ஆனா நிகழ்காலத்தில் என்னால அத அனுபவிக்க முடியல. ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல உணர்த்துதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல. நீ என்னன்னு தேடு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்வதாக நீங்க எடுத்துக்கணும். உண்மையிலே சொல்லப்போனா, இந்த பலன்கள இந்த நொடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் வழிகாட்டுதல்கள் இல்லாம, குலகுருவின் வழிகாட்டுதல் இல்லாம, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் இல்லாம பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிற பெயர் மாற்றம், பெயர் திருத்தம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாதுங்க. யாருக்கு விதி மாற்றம் நிகழணும்னு இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. சரி, உங்களுடைய பெயரே உங்களுடைய லைஃபை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்குமான்னு கேட்டா, கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா, சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்மளால மாற்ற முடியாது. கிரகங்கள புடிச்சு, "எனக்கு சாதகமா தான் நீ சுத்தணும்" அப்படின்னு சொல்லி நம்மளால இழுத்து பிடிக்க முடியாது. ஸோ, அது வேலைய அது செய்துகிட்டே இருக்கட்டும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாலைவனத்தில தான் நடந்து போகணுங்கிறத விதி இருந்தாலும், உங்களுக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடையையும், ஒட்டகத்தையும், போதுமான அளவு குடிநீரையும் குடுக்கும். ஸோ, நீங்க இயல்பாகவே நீங்க கடந்து வந்துடலாம் அந்த சிரமமான காலத்த. நல்ல காலத்துல உங்களுக்கு காசு, பணமே இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இது நிகழ்காலத்தில் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ, தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு? அது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குதா? அதே மாரி உங்களுடைய பிறந்த தேதியோடைய அமைப்பு என்ன? கூட்டுத்தொகையின் அமைப்பு என்ன? உங்களுடைய வியாபார பெயர் யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வியாபார பெயர் நன்றாக உங்களுக்கு பொருந்தியிருக்கா? அது உங்களுடைய குழந்தைக்கு ஏதாச்சும் நீங்க பெயர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுமா? இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்கள் அனுப்பணும். பிறந்த தேதி, அப்புறம் உங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வியாபார பெயர் அனுப்புங்க. கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தையுடைய பெயர அனுப்புங்க. உங்களுக்கான இந்த பெயர் பொருந்தியிருக்கா, இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம், இலவச பொது பலன்களாக நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக பதில் அனுப்புகிறேன். அதை கேட்டுட்டு, அது என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் நீங்க மேற்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வதும், எடுத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கிறது உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லி, இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.